விட்டாங்க போங்க மக்களே, முடிச்சு விட்டாங்க போங்க. என்ன மக்களே, காலங்காலத்துல எங்க அக்கா உட்காந்து ஓடு ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்களா, என்ன கதை? ஓ, நேத்து நைட்டு நடந்த சம்பவத்தை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்களா? ஏன்க்கா இப்படி பண்றீங்க? எப்ப பார்த்தாலும் சம்பவத்தை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கண்ட்ரோல் இல்ல தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு டிராமா போட்டுட்டு இருக்கீங்களா, என்ன கதை? நானும் கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். வீட்டுக்குள்ள பண்ற விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு உன்ன ஒரு டிராமா போட்டுருது. அந்த வகையில நேத்து நைட்டு நம்ம அக்கா ஒரு சம்பவத்தை பண்ணிட்டாங்க ப்ரோ. அந்த சம்பவத்தை அக்கா வந்து ரொம்ப தைரியமா பண்ணாங்க. ஆனா பிக் பாஸ் அந்த சம்பவத்தை ஒரு மாதிரி களைச்சு விட்டுட்டாரு. போ அப்படின்னு சொல்லிட்டு நாயை விட்டு களைச்சு விட்டாரு. அதுல இப்ப அக்காவுக்கு பயம் வந்துட்டு. அக்கா வந்து வீட்டெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா அடுத்த வாரம் ஃபேமிலி ரவுண்டு பாத்தீங்களா, ஃபேமிலி ரவுண்ட்ல கண்டிப்பா அவங்க ஃபேமிலி உள்ள வருவாங்க. உள்ள வர்ற ஃபேமிலி ஒருவேளை செருப்பு கழட்டி அடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அக்காவுக்கு பயம் வந்து அக்கா காலையில உட்காந்து ஒவ்வொன்னு ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க. இதுல நம்ம காம்பு மாமாவை பாராட்டி ஆகணும் ப்ரோ. சத்தியமா சொல்றேன், காமு மாமாவை நான் எவ்வளவுதான் திட்டினாலும் இந்த ஒரு விஷயத்துல நான் காமு மாமாவை பாராட்டுவேன். ஏன்னா இப்படி ஒரு நேஷனல் டெலிவிஷன்ல ஒரு பொண்ணு கூட இவ்வளவு க்ளோஸா இருந்துட்டு அந்த பொண்ணு ஃபீல் பண்றான்னு தெரிஞ்சோடனே அந்த பொண்ணுக்கு ஒரு ஆறுதல் கொடுக்காரு தெரியுமா. நான் வெளியே வந்து கண்டிப்பா பொண்ணு கேட்கறேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு தைரியத்துக்காக நான் காமு மாமாவுக்கு பாராட்டுகள் கொடுக்குறேன். இது உண்மையான லவ்வோ பொய்யான லவ்வோ அது எனக்கு தெரியாது. அது அவங்களுக்குள்ளதான் இருக்கு. ஆனா காமு மாமா இப்படி ஒரு நேஷனல் டெலிவிஷன்ல நான் வந்து பொண்ணு கேட்கேன்னு சொன்னார் தெரியுமா, அந்த தைரியத்தை நான் பாராட்டுறேன். அந்த வகையில நேத்து நைட்டு அக்கா ஒரு சம்பவத்தை பண்ணிட்டாங்க ப்ரோ. அந்த சம்பவத்தை பிக் பாஸ் வந்து நாயை விட்டு களைச்சு விட்டுட்டாரு. அதுல இப்ப அக்காவுக்கு பயம் வந்து அக்கா வந்து இந்த விஷயம் வெளியே ஒருவேளை போயிருக்குமோ, மக்கள் பார்த்திருப்பாங்களோ, அப்ப மக்கள் என்ன நினைப்பாங்க, வீட்டுல என்ன நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல காலங்காலத்துல உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அமித் சமாதானப்படுத்துறாங்க. அப்புறம் நம்ம காமு மாமா போய் சமாதானப்படுத்துறாங்க. என்னென்ன விஷயம் அப்படிங்கறத மொத்தமா பாத்திரலாம். நேத்து நைட்டு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத ரொம்ப கிளியரா சொல்றேன். அப்பதான் உங்களுக்கு புரிய வரும். ஏன்னா இப்போ நிறைய பேரு ஃபேக்கா நரேட்டிவ் செட் பண்ணாதீங்க, எங்க அக்கா அப்படி கிடையாது அப்படின்னு இருக்காங்க. உங்க அக்கா அப்படி கிடையாதுன்னா உங்க அக்கா எதுக்கு நாய் குலைச்சதுல இருந்து எமோஷனலை கண்ட்ரோல் பண்ண முடியல, என்ன வீட்டுக்கு அனுப்புங்க பிக் பாஸ் சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம உங்க அக்காவுக்கு என்ன டீலக்ஸ் ரூம் ரெஸ்ட் ரூம்ல வேலைன்னு கேக்குறேன். நாய் குலைக்கும் போது கரெக்டா காமு மாமா அங்கிருந்து நடந்து வராரு. பின்னாடி பார்த்தா காருக்கு பின்னாடி கண்ணாடி என்ன இருந்துச்சு அப்படின்னு மாதிரி கண்ணாடியில எங்க அக்காவோட உருவம் தெரியுது. எதுக்கு அங்க உருவம் தெரியுது? என்னங்க நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? அதாவது நாங்க யாரும் ஃபேக்கா நரேட்டிவ் செட் பண்ணலங்க, இருக்கிற விஷயத்த சொல்றோம். அது உனக்கு ஃபேக்கா இருக்கு, அதை மறைக்க நினைக்கணும்னா மறைக்க ட்ரை பண்ணிக்கோ, தப்பு கிடையாது. ஆனா உங்க அக்காவே தான் வீட்டுக்கு போட்டு ஓப்பனா உடைச்சிட்டு இருக்காங்களா? உங்க அக்காவே தான் நேற்று நைட்ல இந்த ஃபீல் பண்ணி மக்களுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்களா? அந்த வகையில் நேற்று நைட் என்னென்ன சம்பவம் நடந்துச்சு அப்படிங்கிறது மொத்தமா பார்த்துறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோ 10 பேர் சஜஸ்ட் பண்ணணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நேற்று நைட்டு ஒரு 1:30 இருக்கும், ஓகேவா? எல்லாரும் இவங்க எல்லாம் ஜாலியா பாட்டு பாடி முடிச்சுட்டு ஒரு மாதிரி வைப் பண்ணிட்டு வெளியே போய் படுத்துட்டாங்க. படுத்தோன்னே நம்ம காமு மாமாவும் பார்வதி மட்டும் ஸ்மோக்கிங் ஏரியா போனாங்க, ஓகேவா? ஸ்மோக்கிங் ஏரியா போயிட்டு 2 பேரும் ஒன்னாதான் அப்படி வீட்டுக்குள்ள போனாங்க. போறவங்க வெளியே படுத்துருக்க எல்லாருக்கும் டாட்டா போட்டுட்டு போயிட்டு வரோம், தூங்க போறேன்னு சொல்லிட்டு குட் நைட் சொல்லிட்டு போனாங்க, ஓகேவா? போனவங்க நேரா டீலக்ஸ் பெட்ரூமுக்கு போயிருக்காங்க. எப்படி போனவங்க நேரா டீலக்ஸ் பெட்ரூமுக்கு போயிருக்காங்க. போயிட்டு ஒரு 10 நிமிஷம் இருக்கும். ஒரு 10 நிமிஷம் கேப் தான் இருக்கும். கரெக்டா நாய் குலைச்சோன்னா வீட்டுக்குள்ள எல்லாரும் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, எதுக்கு நாய் குலைக்குது, ஒருவேளை நம்ம வெளியே படுத்திருக்கனால நாய் குலைக்குதோ, வெளியே படுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு வெளியே எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ள தூங்கிட்டு இருந்த நம்ம திவ்யா சாண்ட்ரா அவங்களுமே முழிச்சு எதுக்கு நாய் குலைக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதறிட்டு இருக்காங்க. இந்த நாய் குலைச்ச டைம்ல கரெக்டா நம்ம காமு மாமா அந்த டீலக்ஸ் ரூம் பெட்ரூம்ல உள்ள ரெஸ்ட் ரூம்ல இருந்து அப்படியே வெளியே அப்படியே கேஷுவல் அப்படியே வெளியே அப்படியே நடந்து வராரு. உள்ள பாத்தீங்கன்னா மிரர்ல உள்ள ரிஃப்ளெக்ஷன்ல ஒரு தலை தெரியுது. நீங்க சொல்லலாம் ப்ரோ வேற யாரும் தலையா இருக்கலாம்ல ப்ரோன்னு சொல்லிட்டு, எல்லாருமே தூங்கியாச்சு. உள்ள டீலக்ஸ் ரூம் பெட்ரூம்ல நம்ம திவ்யா சாண்ட்ரா இவங்க தூங்கிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த பக்கம் பார்த்தா அமித், வினோத், அரோரா இவங்க எல்லாம் அங்க தூங்கிட்டு இருக்காங்க. மத்தபடி இருந்த அந்த 7 பேரோ 6 பேரோ வெளியே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. 2 பேர் மட்டும் தான் அந்த இடத்துல காணாம போனாங்க. அந்த 2 பேர்ல காமு மாமா நடந்து வந்துட்டாங்க. ஒரே ஒருத்தர் அந்த ரெஸ்ட் ரூம்ல உள்ள ரிஃப்ளெக்ஷன்ல அழகா தெரிறாங்க. சோ இவங்க தான் அங்க நின்று இருக்காங்க. இவங்களுக்காக தான் நாயை குலைக்க விட்டுருக்காங்க, ஓகேவா? அதை நினைச்சுதான் அக்கா காலில் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதை நினைச்சுதான் அக்கா நேற்று நைட்ல இருந்தே பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அக்காவுக்கு பயம் வந்துட்டு. ஏன்னா வரப்போற வாரம் வந்து ஃபேமிலி ரவுண்டு. இந்த விஷயத்த ஃபேமிலி எப்படி எடுத்துப்பாங்க, நான் ஒருவேளை ரொம்ப அசிங்கப்படுத்தினோம், ரொம்ப எல்லை மீறி போயிட்டு இருக்கணும், என்னால முடியல, இந்த வீட்டுக்குள்ள வந்து ஒரு பையன் கூட இப்படி க்ளோஸ் ஆவேன்னு சொல்லி நான் சுத்தமா எதிர்பார்க்கல, என்னோட எமோஷன்ஸ் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, அப்ப என்ன வீட்டுக்கு விட்டுருங்க பிக் பாஸ்ன்னு சொல்லிட்டு நேற்று நைட்ல இருந்தே அக்கா ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க. அதை தான் இப்ப காலையிலே உட்காந்து நான் வீட்டுக்கு போயிடுறதுனால முடியல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, எங்க அம்மா எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அக்கா உட்காந்து டிராமா போட்டுட்டு இருக்காங்க. இது பச்சை டிராமா ப்ரோ. எல்லாத்தையும் மறைக்கிறதுக்கு இப்படி பண்றாங்க. நல்லா யோசிச்சு பாருங்களேன். இதுக்கு முன்னாடி ஆக்டிவிட்டி ஏரியால அந்த டோருக்கு பின்னாடி ஒரு சம்பவத்தை பண்ணிருப்பாங்க. அந்த டைம் பிக் பாஸ் ஓப்பன் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருப்பாரு.
ஓப்பன் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருப்பாரு. அந்த டைம் அக்கா பாத்தீங்கன்னா இப்படிதான் உட்கார்ந்து ஒப்பாரி வச்சிருப்பாங்க. என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, என்னோட எமோஷன்ஸை என்னோட ரொமான்டிக் சைட்ஸை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது, என்னால முடியல பிக் பாஸ்ன்னு சொல்லிட்டு அழுதுருப்பாங்க. சேம் அதே மாதிரி தான் நேத்து நைட்டு ஏதோ நடந்திருக்கு. ஓகேவா, எனக்கு தெரிஞ்சு அக்கா துணி துவைக்க போயிருப்பாங்க, மாமா பின்னாடியே போயிட்டு ஹெல்ப் பண்ண போயிருப்பாரு நினைக்கிறேன். அங்க ஏதோ சின்ன சம்பவம் ஆயிருச்சு. சம்பவம் ஆயிருச்சா இல்ல ரெண்டு பேரும் ஒரே ரெஸ்ட் ரூம்ல சும்மா துணியை துவைச்சிட்டு இருந்தாங்களா என்ன எலவும் தெரியல, பிக் பாஸ் நாயை குலைக்க விட்டாரு. அப்ப நீங்க கேட்கலாம், ப்ரோ ஏன் ப்ரோ நைட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கல, ஏன் நாயை குலைக்க விட்டாருன்னு சொல்லிட்டு. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும், பிக் பாஸ் டீமுக்கு இங்க உள்ள யாருக்கான வாழ்க்கை அழைக்கணும்னு சொல்லிட்டு இது கிடையாது. அவங்க யாருமே அப்படி ட்ரை பண்ண மாட்டாங்க. ஏன் நாயை குலைக்க விட்டாங்கன்னா, ஒருவேளை இவங்களுக்கான பேரை மென்ஷன் பண்ணி பாரு காமு அப்படின்னு சொல்லியிருந்தா வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். இவங்க ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க, அதனால தான் பிக் பாஸ் அனௌன்ஸ் கொடுக்குறான்னு சொல்லிட்டு எல்லாரும் திரும்பி டார்கெட் பண்ணி அடிக்க ஆரம்பிச்சுறாங்க. அது அவங்களுக்கே ஒரு கெட்ட பேராயிரும், வீட்டுக்குள்ள எல்லாருமே ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சுறாங்க. அதனால பிக் பாஸ் டீம் என்ன பண்றாங்கன்னா நாயை குலைக்க விடுறாங்க. அந்த டைம்ல எதுக்குங்க நாய் குலைக்கணும்? நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த டைம்ல எதுக்கு நாய் குலைக்கணும்? அதுதான் அவங்கள பிரிச்சு விடணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்து நாயை குலைக்க விட்டாங்க. வீட்டுக்குள்ள உள்ள எல்லாருமே மத்ததை யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யார் தூங்கியிருப்பா, எதனால குலைக்க விட்டுருக்காங்க, ஒருவேளை டெக்னிக்கல் கிளிச்சா இருக்குமான்னு சொல்லிட்டு அவங்க அப்படி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே ஏன் நாய் குலைச்சிச்சுன்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ரெண்டு பேரை தவிர, காமு பாரு, இவங்க ரெண்டு பேரும் தவிர மத்த எல்லாருமே யோசிக்கிறாங்க ஏன் நாய் குலைச்சு. அப்பவே உங்களுக்கு தெரிய வேண்டாமா அவங்க ஏதோ சம்பவத்தை பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதனாலதான் அக்கா காலையில உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல, என்னோட கண்ட்ரோல் என்கிட்ட இல்ல, ஓ வருத்தமா இருக்கு, ஓ காமு வெளியே போய் என்ன காப்பாத்துவியாடான்னு சொல்லிட்டு காமு கிட்ட பேசுறாங்க. பட் இந்த இடத்துல காமு பயங்கரமான ஒரு ஹோப்பை கொடுத்திருக்காரு. என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு பொண்ணுக்கு இது மிகப்பெரிய ஹோப்பா நான் பாக்குறேன். என்னதான் நான் பார்வை போட்டு அடி நடிச்சாலும் பாரு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு கூட நேஷனல் டெலிவிஷன்ல மாமா பயங்கர க்ளோஸா பழகிருக்காரு. அப்படி பழகிட்டு இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வரும்போதோ இல்ல வெளியே போயிட்டு அவர் கழட்டி விட்டாருன்னா எனக்கு தெரிஞ்சு பார்வை விட காமு மாமாவுக்கு பயங்கரமான நெகட்டிவ் வரும். அதை அக்கா எப்படி எடுத்து ஃபீல் பண்றாங்கன்னு தெரியல. ஒருவேளை அக்கா வந்து ஒரேடியா இப்பவே கழட்டி விடலான்னு சொல்லி நினைச்சு இது பண்றாங்களா, இல்ல அக்காவுக்கு வந்து பயம் வந்துட்டான்னு தெரியல. என்ன பயம்னா, வெளியே போயிட்டு ஒருவேளை காமு கழட்டி விட்டுருவானோ, இவ்வளவு விஷயங்கள் நம்ம அசிங்கப்பட்டாச்சு, பிக் பாஸ் இவ்வளவு விஷயத்த பார்த்துட்டாரு, இவ்வளவு விஷயத்த மக்கள்கிட்ட போட்டு காமிச்சிருப்பாரு, அப்ப வெளியே போயிட்டு ஒருவேளை அவன் கழட்டி விட்டு போயிட்டா நமக்கான பேர் ஃபுல்லாவே காலி ஆயிருமேன்னு சொல்லிட்டு அக்கா பயப்படுறாங்களா என்னமோ தெரியல. அக்கா காலையில உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல நம்ம அமித் அவர்கள், ஐயோ பாவம் அந்த மனுஷன் போயிட்டு சமாதானப்படுத்த பேர்ல ஒண்ணும் இல்ல நீ அதெல்லாம் யோசிக்காத, லவ் பண்றதுல ஒண்ணுமே இது கிடையாது, நீ என்ன தப்பா பண்ணன்னு சொல்லிட்டு அமித் அவர்கள் பேசிட்டு இருக்காப்ல. நோ, எங்க அக்கா பண்ண விஷயம் உனக்கு தெரியாதுண்ணா, சத்தம் காட்டாம இருண்ணா, ஏதோ பேசணும்னு சொல்லி பேசிட்டு இருக்காதுடா, உனக்கான வேலை என்ன, அங்க சாண்ட்ராக்கு போய் சிங்கி அடிக்கிறது, அதை மட்டும் பாரு, அதை ஒட்டி இங்க வந்து தேவையில்லாம பேசிட்டு இருக்க, நீ என்ன தப்பா பண்ண, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன் ஃபேமிலியில ஏத்துப்பாங்க. ஏன் ஒரு நேஷனல் டெலிவிஷன்ல வந்து கண்டதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது பயம் வரத்தானங்க செய்யும். அந்த பயத்தோட வெளிப்பாடாலதான் உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க. இதுல காமு மாமா கிட்ட ஓப்பனா சொல்லிட்டாங்க, எனக்கு பயமா இருக்கு, அம்மா வருவாங்க, ஃபேமிலி இதை எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல, எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்லிட்டு உட்கார்ந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல நம்ம காமு மாமா ஒரு வார்த்தை சொன்னார். அந்த வார்த்தை வந்து மிகப்பெரிய ஹோப். ஒரு பொண்ணுக்கு இந்த வார்த்தை வந்து மிகப்பெரிய ஹோப். என்ன சொல்றாருன்னா, எனக்கு குடும்பத்துல யாரும் கிடையாது, நான் மட்டும்தான், ஓகே, எனக்கு குடும்பம்லாம் யாரும் பெருசா கிடையாது, ஆனா நான் உன்னை தேடி வருவேன், நீ கவலைப்படாது, நான் கண்டிப்பா வெளியே போன உடனே உனக்காக உன் குடும்பத்துக்கு நான் வருவேன், நான் பேசுறதுக்காக வருவேன், உன் குடும்பம் என்ன செருப்பு கழட்டி அடிச்சாலும் பரவாயில்ல, திட்டினாலும் பரவாயில்ல, அடிச்சாலும் பரவாயில்ல, என்ன பண்ணாலும் பரவாயில்ல, நான் வருவேன், நான் வந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாமா ஓப்பனா சொல்லியிருக்காரு. ஓப்பன் ஸ்டேட்மெண்ட், இன்னைக்கு காலைல ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு. இருந்தாலும் அக்காவுக்கு லைட்டா பயமா இருக்கு, நம்பலாமா வேணாமா, வருவானா மாட்டானா, என்ன நடக்கும், ஒருவேளை இப்படி சொல்லிட்டு கடைசி நேரத்துல வரமாட்டானான்னு சொல்லிட்டு அக்கா நிறைய விஷயத்த யோசிச்சு ஃபீல் பண்றாங்க. பட் காமு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாப்ல, நான் வருவேன், நீ எதையுமே யோசிக்காத, நான் வருவேன், நீ வந்து விடு பாத்துக்கலாம், நான் வந்து பேசுறேன்னு சொல்லிட்டு மாமா ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காப்ல. இது எங்க போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியல. இது வெளியே போயிட்டு உண்மையாவே அந்த மாதிரி ஒரு சம்பவத்துல முடிஞ்சிச்சுன்னா ஓகே, பொண்ணு கேட்கறாங்க, மாத்தி பேசிக்கிறாங்க, லவ் பண்றாங்க, இல்ல டேட் பண்றாங்க, கல்யாணம் பண்றாங்க, அந்த மாதிரி போயிடுச்சுன்னா கூட ஓகே. ஆனா வெளியே போயிட்டு இவங்க ரெண்டு பேரும் டப்புன்னு அப்படியே ஆளாளுக்கு ஒரு திசைக்கு போனாங்கன்னா சத்தியமா சொல்றேன், பேர் நாரிடும். ஆல்ரெடி வீட்டுக்குள்ளே நாரிச்சு ப்ரோ, ஆல்ரெடி வீட்டுக்கு ஒரு மாதிரி கிழிஞ்சி தொங்கிட்டு இருக்கு நாரி, ஓகேவா? அப்படி இருக்கும்போது மக்கள் இப்பவும் ஓரளவு கொஞ்சம் அடிக்காம இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, ஓகே அவங்க ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ண போறாங்க, உங்களுக்கு என்னங்க பிரச்சனைன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தப்பிச்சிட்டு இருக்காங்க. அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க நடந்துக்கிட்டாங்கன்னா ஓகே. இல்லாட்டினா மக்கள் எப்படி ஒரு பிராண்ட் பண்ணுவாங்கன்னா, அப்போ ஷோக்காக ஒரு கண்டென்ட்டுக்காக நீ என்ன வேணா பண்ணுவியா,
ஒரு ஷோக்காக ஒரு கண்டென்ட்டுக்காக நீ என்ன வேணா பண்ணுவேன்னு சொல்லிட்டு கண்டிப்பா பார்வதியை அடிப்பாங்க. பசங்களை விட்டுருவாங்க ப்ரோ. இந்த மாதிரி டாபிக்ல கண்டிப்பா பசங்க அசால்ட்டா அவன் பாட்டு காணாம போயிருவான் ப்ரோ. பார்வதிக்கான நேம் தான் ஃபுல்லாவே காலியாகும். ஆல்ரெடி இந்த சீசன்ல பார்வதிக்கான நேம் காலியாக தான் இருக்கு. பார்வதிக்கு குட் நேம் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. ஓகேவா? அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அது பார்வதிக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய மைனஸா இருக்கும். பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு காமு மாமா கொடுத்த நம்பிக்கையை காப்பாத்துறோம்னு சொல்லி தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. இதுல ஃபேக்கா நரேட்டிவ் செட் பண்ண எதுவுமே இல்லை ப்ரோ. அன்னைக்கு கதவு பின்னாடி ஒளிஞ்சாங்க. பிக் பாஸ் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு. திரும்பி உட்காந்து என்னால கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொன்னாங்க. நேத்து ரெஸ்ட் ரூம்குள்ள போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுல பிக் பாஸ் நாயை கொலைக்க விட்டாரு. அதனால அக்கா திரும்பி பயந்து நான் வீட்டுக்கு போறேன், என்னால முடியல, என்னோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்றாங்க. இதுல அவங்களுக்கு ஃபேக்கா ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி யாருக்கும் எதுவும் கிடைக்க போறது இல்லை. ஓகேவா? ஸோ அதை வந்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்து என்ன, காமு மாமா கொடுத்துருக்க ஹோப்பை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த பார்க்கலாம்.